மனிதனாக பூமிக்கு வந்து அவர் உயிர் தெழுந்தபடினால இந்த உயிர் தெழுதல் உண்டாயிற்று. அவர் மாத்திரம் வரவில்லை என்றால், அவர் கடவுள் மாத்திரம் மனிதனாக வரவில்லை என்றால், அவர் மாத்திரம் உயிர் தெழாம இருந்தா இன்னும் மரணம் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். நமக்கு ஒரு ஹோப் இருந்திருக்காது, ஒரு நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். மரண பயத்தினால வாழ்நாள் முழுவதும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரை விடுதலை ஆக்கும்படி இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து அந்த மனிதனால உயிர்த்தெழுதலை உண்டாக செய்தார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நீங்களும் நான் உயிர்த்தெழ வேண்டும் என்று கடவுள் மனிதனாக வந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்தபடினால உயிர்த்தெழுதலை கொடுத்தார். அதுதாங்க உயிர்த்தெழுதலின் மேன்மை. அவர் மாத்திரம் உயிர்த்தெழுதலுக்காக வரவில்லை, அவர் முதலாவதாக உயிர்த்தெழுந்தார். அவர் முதற் பேரானவராக இருந்தார்.